பாரதி நீங்க வரப்போ மித்ரா பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. ஏதாவது பண்ணணுமே. ஏயா அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை எடுங்க. ஓகே மேடம். அதுவா? அதான் மேல இருக்கு பாருங்க. சார் ஜூஸ். கூலிங்கா இருக்கா? இருக்கு சார். இப்போ பாப்ப இந்த தவக்கலையோட ஆட்டத்தை. ஐயோ என்னாச்சுமா? மித்ரா என்னாச்சு? மேடம் போட்டு பாருங்க மேடம். போட்டு பாருங்க. பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த நெக்லஸ் உங்களுக்கு அழகா இருக்கு. கொக்கிய நல்லா வளைச்சு விடுவோம். எப்படி எடுக்கிறான்னு பாப்போம். நிச்சயதார்த்தமா நடத்துற? ஏண்டா இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நீயே கதற போற பாரு. பாரதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் செலக்ட் பண்ணி வச்ச ஜுவல்ல நீ ட்ரையல் பார்த்துட்டு இருப்ப? ஹேய், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த? நெக்லஸ் கழட்டு. மேடம், சார் என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்தேன். இவங்க தான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. இருங்க கழட்டுறேன். நீங்களே ட்ரையல் பாருங்க. நெக்லஸ கழட்ட முடியல. ரொம்ப டைட்டா லாக் ஆயிடுச்சு. இரு, நான் ட்ரை பண்றேன். பாரதி, இரு நான் ட்ரை பண்றேன். பின்னாடி இருக்கிற கொக்கி நல்லா நசுங்கி இருக்கும் போல இருக்கே. கழட்டவே முடியல. உன்னை யார் இங்க முதல்ல வர சொன்னா? வந்து சும்மா இல்லாம நெக்லஸ்லாம் எதுக்கு போட்டு ட்ரை பண்ற? இப்ப பாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்ச நெக்லஸ் உன் கழுத்துல கழட்ட முடியாம இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? எனக்கு நெக்லஸ் இப்படி லாக் ஆகும்னு எப்படி தெரியும்? மேடம், முதல்ல இவ கழுத்துல இருக்கிற நகையை கழட்டுங்க. நான் ட்ரை பண்றேன் மேடம். வாங்க மேடம். நெக்லஸ் கழட்ட முடியல மேடம். அததான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேனே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நெக்லஸ கட் பண்ணியாவது அவ கழுத்துல இருந்து எடுங்க. எனக்கு அது வேணும். மேடம், அது நியூ டிசைன் மேடம். கட் பண்ணா திரும்ப உருக்கி தான் செய்யணும். பரவாயில்லைங்க, கட் பண்ணுங்க. மேடம் வேண்டாம் மேடம். கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மாப்ள, ஒரு நிமிஷம். நாளைக்கு உங்க என்கேஜ்மெண்ட். இன்னைக்கு நடந்த மாதிரி எதுவும் நடக்காம உங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். எந்த குழப்பமும் வராம பாத்துக்கங்க. சரிங்க பாட்டி. சரி. எனக்கு என்னவோ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்னு தோணல. ஆதி நிச்சயத்துக்கு கட்டிக்க போறவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்காம ஏற்கனவே கட்டிக்கிட்ட தன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். இந்த மரமண்டைகளுக்கு அது புரியாம எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுதுங்க. என்னமோ போ ஆண்டவா, எனக்கு மட்டும் இந்த உண்மையை தெரிய வச்சு என்னை இவங்கள மாதிரி முட்டாளா இல்லாம பாத்துக்கிட்ட.
அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, இன்னைக்கு நகைக்கடையில நடந்த விஷயத்த பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? நான் என்னென்னமோ நினைப்பேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? இல்ல நான் சொன்னாதான் நீ நம்பிடுவியா? நடக்கிறது நடக்கிறப்பதான் உனக்கு உன் அம்மா யாருன்னு தெரியும். இத உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? போடி. உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? ஐயோ இதோ இங்க. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நெக்லஸ் எங்கன்னு கேட்டீங்க, காட்டிட்டேன். அதுக்கு ஏன் பேய பார்த்த மாதிரி முழிக்கிறீங்க? பாரதி, கழுத்துல இருந்த நெக்லஸ் எப்படி கழட்டின? ஓ, இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? இப்போ என்ன, என் கழுத்துல இருந்த நெக்லஸ நான் எப்படி கழட்டினேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? பெரிய பெரிய நகைக்கடையில கூட பண்ண முடியாத விஷயத்த சின்ன நகைக்கடையில இருக்கிற ஆசாரிங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு சின்ன நகைக்கடைக்கு போய் அங்க இருக்கிற ஆசாரி கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி என் கழுத்துல இருந்த நெக்லஸ அழகா கழட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். as simple as this. பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. வாவ். ஐயோ அம்மா, அது சரி, அத யார் சொல்றதுன்னு பாரு. உன்ன மாதிரி தப்பான ஆள்கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. அது எப்படி தப்ப மட்டுமே முழு நேரமா பண்ணிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேச முடியுது? ஹவு? இங்க பாரு, இப்போ சொல்றேன், இந்த நிச்சயத்தை நிறுத்திடு. இல்லனா அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியா உனக்கு விழுந்துகிட்டே இருக்கும். பாத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன நந்தினி, நான் சொல்றது சரிதானே? ஏ, என்ன மிரட்டுறியா? உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். ஏ மித்ரா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், நீ என்னடானா ரெடி ஆகாம நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்க? பாட்டி, மண்டபத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் அங்கதானே வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துதான் என்ன ரெடி பண்ணுவாங்க. அப்படியா? அப்ப சரி. பாட்டி, மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ள சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. சரி. அப்புறம் நல்ல நேரத்துல ஆதி மித்ராவும் ரெடி ஆயிட்டாங்கன்னா நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வாசிச்சிடலாம்.